பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிப்பு. கோவை மகிழா நீதிமன்றம் நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஆணை. தலா 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் வரை இழப்பீடு வழங்க மாவட்ட சட்ட உதவி மையத்திற்கு உத்தரவு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் A1 குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை. A2 குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனையும் A3 குற்றவாளி சதீஷிற்கு 3 ஆயுள் தண்டனையும் விதிப்பு. பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்துள்ளது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்றும் எக்ஸலத்தில் முதலமைச்சர் பதிவு. அந்த சாரை பாதுகாக்க துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதிமுக ஆட்சியில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதால் தான் பொள்ளாச்சி வழக்கில் தற்போது நீதி கிடைத்துள்ளதாக பெருமிதம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்புக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. டிடிவி தினகரன், பிரேமலதா விஜயகாந்த், தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் வரவேற்பு. இந்திய விமானப்படையின் வீரத்தை உலகமே வியர்ந்து பார்த்ததாக ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் இருந்து பிரதமர் மோடி பேச்சு. எதிரிகள் மீண்டும் மீண்டும் முயன்றும் நமது பாதுகாப்பு அரணை தகர்க்க முடியவில்லை என பிரதமர் மோடி பெருமிதம். பயங்கரவாதத்தை மண்ணோடு மண்ணாக்கிவிட்டோம். இந்தியாவை மீண்டும் சீண்டினால் பயங்கரவாதிகளுக்கு பேரிடிவு ஏற்படும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடன் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் சந்திப்பு. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படை பயங்கரவாதிகளிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. லக்ஷர் இ தொய்பா அமைப்பு தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள நவ்ரேஷா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கனி வெடிகள் பாதுகாப்பான இடத்தில் வெடிக்க வைத்து அழிப்பு. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேசிய அளவில் 93.66 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 0.06 விழுக்காடு அதிக தேர்ச்சி. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வில் 99.79 விழுக்காடு தேர்ச்சி பெற்று திருவனந்தபுரம், விஜயவாடா மண்டலங்கள் முதலிடம். 98.71 விழுக்காடு தேர்ச்சி பெற்று சென்னை மண்டலம் 3வது இடம். எல்லைகளை கண்காணிக்க வரும் 18ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது ரிசார்ட் 1B செயற்கைக்கோள். பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைகளை கண்காணிக்க இஸ்ரோ ஏற்பாடு. அந்தமானில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் விமான நிலையம் சென்றடைந்த அமெரிக்க அதிபர் டிரம்பை வரவேற்ற சவுதி பட்டத்து இளவரசர். டிரம்பும் முகமது பின் சல்மானும் இருநாட்டு உறவுகள், வர்த்தகம், இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்து ஆலோசனை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான அணியை அறிவித்தது ஆஸ்திரேலியா. பேட் கமின்ஸ் தலைமையிலான 15 பேர் கொண்ட குழு அமைப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பு. தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சேனுராம் முத்துசாமிக்கு இடம்.